Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நேற்றே 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபுல் போர்ஷன் 5 மார்க் நான் போட்டிருந்தேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பார்த்துக்கோங்க. பட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபுல் போர்ஷன். 10 லெசன்மே 11 லெசனில் கேட்க மாட்டாங்க, 10 லெசனில். ஸோ இதை மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால் ஹாஃப் எலிக்கு இது போதும். பப்ளிக்கு 1-2 கொஸ்டின் மட்டும் ஏறும், அவ்வளோதான். மற்றபடி ஹாஃப் எலிக்கு இது போதும், 5மே எழுதிடலாம். ஓகேவா? சொல்லட்டா, ஒரு லெசன்லேயும் 5 கொஷின் தான், சில லெசனில் மட்டும் 6 கொஷின்ஸ் இருக்கும். கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிட்டு அந்த கீழே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அண்ட் யூனிட் 1ல் ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியல் லைன் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. தனித்தனியாக தான் கேட்பாங்க. அடுத்தது பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் கேசஸோடு படிங்க, தப்பே கிடையாது. தமிழ் மீடியத்துக்கு சொல்லன்னு கோவப்பட வேண்டாம். 4, 7, 11, 22 புக் பேக் நம்பர் போட்டிருக்கேன். லாங் ஆன்சர். இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ் வயர் காஸ்லாவோட முதல் அப்ளிகேஷன். அடுத்து வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் 22வது கேள்வி. இப்போது காஸ்லாவில் மீதி 2 அப்ளிகேஷன்ஸும் முடிஞ்சால் படிச்சிருங்க. ஆனால் இது போதுமானது. இப்போதைக்கு பப்ளிக்கெல்லாம் 2மே படிக்கணும், சாரி 3மே படிக்கணும். யூனிட் 2 மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். 3rd கொஸ்டின் ரெசன்ஸ் சீரீஸ் அண்ட் பேரலல், மின்தடையின் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு. 4th கொஸ்டின் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் யூசிங் வோல்ட்மீட்டர், அகமின் தடையை கணக்கிடுதல் வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி. வீஸ்டோன் சமண சுற்று, கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான கேள்வி. பொட்டன்ஷியோமீட்டர் கம்பேரிசன் இஎம்எஃப் கம்பேரிசன் பண்ணுற மாதிரி பொட்டன்ஷியோமீட்டர் இது கேட்பாங்க 8th கொஸ்டின் புக் பேக்கில். ஸோ இது எல்லாமே யூனிட் 1 யூனிட் 10 ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் படிச்சிருந்தா இப்போ வேலையே கிடையாது, ரிவிஷன் மட்டும்தான். யூனிட் 3 பார்த்தீங்கன்னா 2nd கொஸ்டின் இன்ஃபினைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் பயோட் சாவர்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 3rd கொஸ்டின் சர்க்குலர் காயில் பயோட் சாவர்ட்லோட 2nd அப்ளிகேஷன் 2யும் நல்லா போட்டு பார்த்துருங்க. சைக்கிளோட்ரான் ஒர்க்கிங், கண்டிப்பாக இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு கொஸ்டின். 13வது கொஸ்டின் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பேரலல் கண்டக்டர், கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். 16வது கொஸ்டின் ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். நிறைய பேர் இந்த கொஸ்டின் படிக்கிறதே இல்லை, இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. 7வது உள்ள கேள்வி புக் பேக்கில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அன் லாங் கண்டக்டர் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் யூசிங் ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம். ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் எழுதி ஒரு லாங் கண்டக்டர் வரைஞ்சி ஒரு சின்ன டெரிவேஷன் தான், அது 5 மார்க்கில் கேட்குறாங்க அடிக்கடி, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான். அடுத்து யூனிட் 4ல் M1 to M2 மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கோஆக்சியல் கேபிள், கண்டிப்பாக இது இம்பார்ட்டன்ட். 13வது கேள்வி ஒர்க்கிங் ஆஃப் ஏசி சிங்கிள் பேஜ் ஜெனரேட்டர். நிறைய பேர் இந்த கொஸ்டின் படிக்கிறது இல்லை, ஒர்க்கிங் மட்டுமாவது படிங்க. 15வது டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வித் டயக்ராமோட பார்த்துக்கோங்க. 19ல் RLC சீரியஸ், கண்டிப்பாக அது இம்பார்ட்டன்ட் தானே. 11வதுல ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் அல்லது மேத்தமேட்டிக்கல் ரொட்டேஷன் ஆஃப் காயில் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் புக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இல்லைனா இன்னொரு மாதிரி கேட்பாங்க, ஓரியன்டேஷன் ஆஃப் காயில்னு கேட்டால் அதான் எழுதணும். 18வது கேள்வி பியூர் இண்டக்டன்ஸ் L, அதாவது ஒரு ஏசி சோர்ஸ் கூட பியூர் இண்டக்டன்ஸ் வச்சா என்னென்ன ரிலேஷன்ஸ், அதாவது வோல்டேஜோட கரண்ட் அண்ட் ரிலேஷன்ஸை பற்றி சொல்கிறாங்க ஃபேஸர் டயக்ராம் மூலியமா. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி புக் பேக். இது கூட கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது, அது பப்ளிக்கில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது போதும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் மட்டும்தாங்க அதிகம் RR வரும். யூனிட் 5ல் பாருங்கள், மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்மு. 8வது கொஸ்டின் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் டைப்ஸு. அடுத்தது 9வது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, அதோட டைப்ஸு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ். இதில் இந்த ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் படிச்சுட்டு படிங்கன்னா ஒரு சில பப்ளிக்கில் அப்படி கேட்கணும், வாட் இஸ் ஸ்பெக்ட்ரம் கேட்டுட்டு கேட்குறாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. யூனிட் 6 மிரர் ஈக்குவேஷன், ஆடிச் சமன்பாடு, லேட்டரல் மேக்னிஃபிகேஷன், 2 சேர்த்து படிங்க. 2வது கேள்வி ஃபிசூஸ் மெத்தட், லைட்டை ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறது. 6வது கேள்வி சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7வது கேள்வி லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. 10வது வந்து டிஸ்பர்சிவ் பவர். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சார் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் டீவியேஷன் மினிமம் டீவியேஷன்லாம் இல்லை. ஏங்க சார்னா அது போன வருஷம் பப்ளிக்கில் கேட்டாங்க, இந்த வருஷம் கட்டாயமாக கேட்க வாய்ப்பு கம்மி தான், அதனால் நான் போடலை. மற்றபடி அது இம்பார்ட்டன்ட் தான், படிக்கணும்னா படிங்க, இல்லைனா வேண்டாம். சரியா? இப்போதைக்கு இது போதும். யூனிட் 7 யங்ஸ் டபுள் ஸ்லிட் செட்டப் அண்ட் பாத் டிஃபரன்ஸ். செட்டப்பை வரைஞ்சி கன்ஸ்ட்ரக்ஷனை எழுதி பாத் டிஃபரன்ஸ் முடி டிரைவ் பண்ணணும். 5th கொஸ்டின் யங்ஸ் டபுள் ஸ்லிட் செட்டப்பெல்லாம் எழுதக்கூடாது, பாத் டிஃபரன்ஸை டிரைவ் பண்ணி பேண்ட் வித்தை கால்குலேட் பண்ணணும். இது வேறு இது வேறு, புரியுதா? ரெண்டையும் தனித்தனியாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. புக் பேக் தான். 13வது கேள்வி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் படிச்சுக்க. நான் 7வது லெசனில் இதுக்கு மேலே எதுவுமே சொல்ல இருக்குது, சிங்கிள் ஸ்லிட்டெல்லாம் இருக்குது. இப்போதைக்கு இது போதும். அடுத்து 8ஆம் பாடத்தில் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோட்ரிக் ஈக்குவேஷன், கண்டிப்பாக படிச்சிரு. 10வது கேள்வி ஃபோட்டோ எமிசிவ் செல்லோட ஒர்க்கிங். 13வது கேள்வி டேவிசன் ஜெர்மர், கண்டிப்பாக அந்த கிராஃபெல்லாம் போட்டு அருமையான நோட்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கணும் வீடியோவில். 12வது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இதுக்கு எல்லாமே நோட்ஸ் இருக்க வீடியோவில் பார்த்துக்கோங்க. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இம்பார்ட்டன்ட்னு நினச்சிடாதீங்க, கேட்ட போகிறாங்க.
யூனிட் 9ல் ஜேஜே தாம்சன் E/m கால்குலேட் பண்ணுறது. அடுத்து எனர்ஜி எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் ஆட்டம் போர் ஆட்டம் மாடலோட எனர்ஜி எக்ஸ்பிரஷன். இது வந்து கேட்க மாட்டாங்க, நிறைய பேர் படிக்கிறதே இல்லை, படிங்க. 3வது கேள்வி. 4வது கேள்வி ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இது ஈஸி, லைமன் பாமர் பேஷன். 10வது லா ஆஃப் ரேடியேட்டிவிட்டி ஈஸி தான். போர் nth ரேடியஸ் nth வெலாசிட்டி, போர் nth ஆரம் nth திசை வேகம் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. புக்கிங். மில்லிங்கன் ஆயில் ட்ராப் வேணுமான்னு கேட்டிங்க, வேண்டாம், இப்போதைக்கு இது போதும். யூனிட் 10 ஹாஃப் வே ரெக்டிஃபயர் 3வது கேள்வி. ஃபுல் வே ரெக்டிஃபயர் 4வது கேள்வி. 12வது கேள்வி டி மார்கனோட ஃபர்ஸ்ட் தியரம் செகண்ட் தியரம் கண்டிப்பாக ட்ரூத் டேபிளோட நல்லா பார்த்துக்கோங்க. 10வது கேள்வி டிரான்சிஸ்டர்ஸ் அண்ட் ஆம்பிளிஃபையர். டிரான்சிஸ்டர்ஸ் அண்ட் ஆம்பிளிஃபையர் அந்த பிளாக் டயக்ராம், ஐ மீன் சர்க்யூட் டயக்ராம் போட்டு அருமையாக இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பார்க்க தான் பெருசாக இருக்கும், நான் வேணால் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுறேன், ஈஸி. ஸோ இன்னொரு கொஸ்டின் இருக்குது, இப்போ வேண்டாம் சரிங்களா. இப்போதைக்கு 48 கொஸ்டின்ஸ் தான் வருது. இதையை மட்டுமாவது ஆஃப் வேலைக்கு படிச்சிங்கன்னா கட்டாயமாக நான் சொல்கிறேன், உங்களால் 5 மார்க்குமே எழுத முடியும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும். ஓகேவா? ஸோ 2 மார்க் 3 மார்க் விரைவில் போடுகிறேன். நாளைக்கு நாளானைக்குள்ளே வந்துடும். கெமிஸ்ட்ரி போடுறேன். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிவிடுங்க தயவு செய்து. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.